ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடல்நிலைக்கு ஆரோக்கியமான ஒரு பிரண்டை துவையல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பிரண்டைங்கிறது. அதுக்கு அந்த கையில் நம்ம பிரண்டையை உரிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அந்த பிரண்டையை லேசாக நான் உரிக்கிற மாதிரி உரிங்க. முக்கியமாக நீங்கள் கையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அரிப்பு இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா கையை அரிக்கும். இப்போது நான் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக உரித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 அடி செடி எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ நான் காட்டுறது 3 அடி. இப்போது ஒரு தவா வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாய் ஒரு 6 பீஸ் போட்டுக்கோங்க. இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், புளி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுங்க. இப்போ ஒரு பிளேட்டை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பிரண்டையை எடுத்து இந்த கடாயில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பொரியிற மாதிரி வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு நறுக்கிய தேங்காய் போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு, இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மிளகாயும் உளுத்தம்பருப்போட இந்த பிரண்டை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. பிரண்டையை நல்லா வறுத்துருங்க, இல்லைன்னா அரிக்கும். இப்போது மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் அரைச்சி வெளிச்சிருங்க. இப்போ துவையல் அரைச்சி முடித்தாச்சு. இதில் நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ குணங்கள்லாம் அதிகமாக அடங்கியிருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.